அந்த தோப்பு பாத்தியா? ம். அந்த தோப்புல இருந்து இது வரைக்கும் எங்க இடம் தான். இப்ப அதெல்லாம் இந்த ஊர் பண்ணையார் கையில போயிடுச்சு. எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. யாரு? நான் தான். புத்திசாலி. எப்படி தொலைச்சீங்க? ஆட்டத்துல தான். எந்த ஆட்டத்துல? சூதாட்டத்துல. அது இந்த ஊர்ல ஒரு வழக்கம். கோவில் திருவிழால எல்லா ஊர்க்காரங்களும் கலந்துக்குவாங்க. அதுல நிறைய திருட்டு பசங்க இருப்பாங்க. சில நேரத்துல வெட்டு குத்துன்னு கூட போயிடும். அதுல போய் மாட்டிக்கிட்டேன். தோத்ததும் ஒரு வெறி. பணத்துக்காக இந்த இடத்தோட பத்திரத்தெல்லாம் கொண்டு போய் பண்ணையார்கிட்ட அடமானம் வச்சிட்டேன். அதோட போச்சு. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? என் ஜாதகத்துல ஏற்கனவே இருக்கு. 20 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையில கஷ்டகாலமும் கெட்ட பேரும் தான். அப்புறம் அப்புறம் அது பழகிடும், பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. அப்படின்னா வாழ்நாள் பூரா உனக்கு கெட்ட நேரமா? இனிமே சுக்கிரதசை தான். கூடிய சீக்கிரம் அந்த பண்ணையார் கையில இருந்து எல்லாத்தையும் வாங்கிடுவேன். அத வாங்குறதுக்கான பணம் உன் கையில இருக்கா? ம்ஹும். கையில இல்ல, ஆனா கை கட்டுற தூரத்துல இருக்கு. என்ன சொல்ற? உன் பேக்ல என்ன நீ போட்டு வாங்குற? பணத்தை கொடுத்து இந்த நிலத்தை எல்லாம் நான் திருப்பி வாங்குவேன். விவசாயம் பண்ணுவேன். அறுவடை நடக்கும். அறுவடை நடக்கும்போது நான் என் அப்பாவை தோள் மேல வச்சுக்கிட்டு இதே ஒத்தையடி பாதையில பெருமையா நடப்போட்டு வருவேன். எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் அப்புறம் அங்க ஒரு அழகான வீடு. அங்க நானும் எங்க அப்பாவும் இருப்போம். நீங்க 2 பேரும் மட்டும்னா போர் அடிக்காது? கூட ஒரு ஆள் இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்கணும்னு இல்ல, கொஞ்சம் சுமாரா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தா போதும். ஓஹோ, அப்போ ஐஸ்வர்யா ராயே கட்டிக்கலாமே. அதுக்கு நான் அபிஷேக் கூட சண்டை போட வேண்டியிருக்கும்ல. தேவையில்லாம நாம ஏன் ஒரு குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கணும்? நம்ம இமேஜையும் பாத்துக்கணும்ல. ம், அப்புறம் அப்புறம் என்ன, நாங்களும் எங்க குழந்தைங்களும் அப்புறம் அவங்களோட குழந்தைங்களுமா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். எனக்கு பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 100-150 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தா போதும். ம், ரொம்ப சின்ன ஆசைதான். எல்லாம் நடக்கும் பாரு. என் கனவு, உன் கனவு எல்லாமே நடக்கும். என் விஷயம் எனக்கு தெரியல. நீ தைரியமா இரு. நான் உன் கூடவே இருப்பேன். நாம தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. உன்னை கட்டிக்க மாட்டேன்னு மட்டும் அந்த பையன் சொன்னான்னு வச்சுக்க, அடிச்சு இடுப்பு உடைச்சிருவேன். ஐயோ வேண்டாம். இல்லைன்னா வேற ஏதாவது உடைப்பேன். ஃபெலிக்ஸ் பாவம் தெரியுமா? ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அப்படின்னா நான் உன் கூடவே வந்து அந்த ஆளை பிரச்சனையில இருந்து காப்பாத்தி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். போதுமா? வா. அட வாங்குற. இது அவர் பாம்பேல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இவன் எதுக்கு அப்பாவை இப்படி எல்லாம் சிரமப்படுத்துறான்? அவன் எதையாவது பண்ணிட்டு போறான், விடு. நான் சொல்றத கேளுங்க. மோதிரம் மாத்தி நாள் குறிச்சு மாப்பிள்ள போன உடனே இந்து கிட்டயும் அக்கா கிட்டயும் கையெழுத்து வாங்கி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஸ்டாம்ப் பேப்பருங்க அதெல்லாம் என்கிட்ட இருக்குக்கா. வந்துட்டாங்கண்ணே. வாங்க. வணக்கம். வணக்கம். வர்ற வழியில 2 இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. சரி சரி வாங்க வாங்க. வணக்கம். இவங்க அக்கா மாருங்க. இது பொண்ணோட அண்ணன் மாருங்க. மகாலிங்கம் பெரிய புள்ளி இன்கம் டாக்ஸ்ல. இவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. இவரு பிரதாப். இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல பெரிய ஆளு. வாங்க வந்து உட்காருங்க. வாங்க 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 வாங்க. அங்க உட்காருங்க. ஆனா இதுல மாப்பிள்ள என்னடா வெக்கமா இருக்கா? அப்படி எல்லாம் இல்லக்கா. ஒரு நிமிஷம், எல்லாம் ரெடியா இருக்கு. அங்க உட்கார்ந்து மோதிரத்தை மாத்திட்டா சடங்கு முடிஞ்ச மாதிரி. நீங்க போய் இந்துவை கூட்டிட்டு வாங்க. சரி வாங்க இருக்கட்டும். வாங்க 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 வாங்க. மெதுவா.